பேச தெரியல சார். இப்போ நீங்கள் ஒரு படம் சமீபத்தில் உங்கள் டிராகன் ஒரு படம் வந்துச்சுல்ல, ஏன் அது நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் ரொம்ப நேர்மையாக நடிச்சு சொன்னேன். அதிலே பாருங்கள் சார், அதிலே வந்து சர்டிஃபிகேட் சீட்டிங் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ற மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதன் வந்து பண்ணுற மாதிரி, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஒரு கேரக்டர். படத்தில் தான் நேர்மையாக நடிக்கக்கூடாதா? இந்த கேரக்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியல சார், ஏற்கனவே என்ன ஊரில் இருக்கிறவங்க வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருக்கிறான், நீங்கள் இந்த கேரக்டர் கொடுக்குறீங்க சொல்லணுமா இல்லையா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராடு தான். உண்மையாக நான் சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன், இப்போ லஞ்சம் வாங்குற மாதிரி ஒரு இல்லை மோசடி பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் என்ன, ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறதுன்றது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கதை. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு கோடி கோடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ள நோட்டு அடிக்கிறோன்னா கூட நீங்கள் நடிச்சிட்டு போங்க, அது வேறு. ஆனால் இது வந்து என்னன்னு கேட்டால் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஏமாற்றி அவங்க பெற்றோர்களே ஏமாத்துகிற மாதிரி ஒரு காட்சி. அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொன்ன ஆரம்பத்தில் அவர் ரொம்ப நேர்மையான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தத்ரூபமாக நடிப்பாப்புல, அதுதான் ஒன்று. அந்த கேரக்டரில் ரொம்ப படத்துல அவங்க சூஸ் பண்ணியிருப்பான் யார், அஸ்வத் மாரிமுத்து. இந்த கேரக்டர் யார் செட் ஆவாங்க அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த படத்துக்கு ஏதாவது ஃபினான்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அது எப்படி கரெக்டாக தோணுது, இந்த கேரக்டர் இவர் தான் சூஸ் பண்ணி போடணும்னு சொல்லி தோணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் எனக்கு இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க விட்டுட்டு போனது இந்த மாதிரி இருக்கும்போது 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, இப்போது ஒரு சான்ஸ் கொடுப்போன்னு கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கொண்டு போக முடியாது மும்பைக்கு. இங்கே லோக்கல் கோர்ட்டில் வந்து இவங்களை வந்து ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் சில வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு பிறகு தான் அவங்களுடைய ஜெயிலுக்கு கொண்டு போக முடியும், விசாரணைக்கு கொண்டு போக முடியும்.